மாமனார் முத்துவேலோட ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு மனைவி ராஜியை தனியாக பரீட்சைக்கு அனுப்புகிற கதிரோட செயல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ராஜி ஆல் தி பெஸ்ட், இந்த பெண்ணில் எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணை ராஜிக்கு கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறதுக்காக கதிர் தயாராக, அதே சமயம் அங்கே கதிரோட முகத்தில் கூட முழிக்காம பெண்ணையும் வாங்காம ராஜி சடனாக கிளம்பி போயிடுறாங்க எக்ஸாம் எழுதுறதுக்காக சென்னைக்கு. அதே சமயம் கதிர் மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறாரு. ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் கோபம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பின்னாடியே பைக் எடுத்துகிட்டு போக முன்னாடி ஆட்டோவில் போய் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ராஜி. அப்போ கூட கதிரை கண்டுக்காம ராஜி பஸ் ஏறி போயிட, உடனே போங்க மேடம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ணுறாரு. அண்ணே எங்கண்ணே இருக்கீங்க அப்படின்னு தன்னோட டிரைவர் பூபதிக்கு. உடனே என்ன தம்பி, நீங்கள் சொன்னபடியே தான் ராஜி சிஸ்டர் போகிற அதே பஸ்ஸுக்கு பின்னாடி தான் நம்ம காரில் ஒரு காரை எடுத்துகிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன் தம்பி அப்படின்னு சொல்ல, உடனே கதிரும் சரிண்ணே அதுதான் ஞாபகம் இருக்கா இல்லை நீங்கள் போகிறதுக்கு மறந்துட்டீங்களோ என்னமோன்னு கேட்டேனே அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி இப்போ தானே நான் உங்களை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தேன், இருந்தாலும் ராஜிக்கு அது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிதான் நான் அதை காமிச்சிக்கல தம்பி, சரி தம்பி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி போகிற பஸ்ஸிலேயே பின்னாடி தொடர்ந்து கதிர் அனுப்பின ஆளும் சேஃபாக ராஜிக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் அங்கே முத்துவேல் மில்லில் இருமிக்கிட்டே இருக்க திடீர்னு ரொம்ப இருமல் தாங்க முடியாமல் தன்னோட மாப்பிள்ளை கதிருக்கு ஃபோன் பண்ணுறாரு. கதிர் எங்கே இருக்க, எனக்கு ஏனோ கண்ட்ரோல் பண்ணவே முடியாத அளவுக்கு இருமல் வருது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கதிரோ எங்கே இருக்கீங்க நீங்கள், இப்போ நாங்கள் வந்துடுறேன் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்ல, உடனே முத்துவேலோ இப்போ மில்லில் தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வேகமாக கிளம்பி மில்லுக்கு போகிறாரு. அதே சமயம் ஏண்டா குமார் எங்கே காலையில் போன அண்ணன் இன்னும் காணமே, எங்கே மில்லில் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன், வண்டி ஏடு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். வட அவரோட நடவடிக்கையே சரி இருக்கிறதே இல்லை, எங்கே போனாலும் சொல்கிறதில்ல, என்ன பண்ணுறாருன்னு தெரியறதில்ல, எடுடா ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மில்லுக்கு போக, அதே சமயம் அவங்க சக்திவேலு குமரவேலு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவசரமாக தன்னோட மாமனார் முத்துவேலுக்கு ஏதாவது ஆயிடுறதுக்கு முன்னாடி நம்ம அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும்னு கதிரும் போய் இருக்க, அங்கே திடீர்னு மயங்கி விழுந்துடுறாரு முத்துவேல். ஹலோ இங்கே யாருமே இல்லையா, இந்த மில்லில் யாராச்சும் இருக்கீங்களா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், இவரை தூக்கி காரில் வைங்க, இமீடியட்டாக இவரை திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் ப்ளீஸ், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பரிதவி போட அங்கே கதிர் உட்காந்துருக்க, அங்கே யாருமே ஹெல்ப்புக்கு இல்லாததால் அந்த நைட்டு 9 மணிக்கு மில்லில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிட ஓனர் முத்துவேல் மட்டும் இருந்ததால் இப்படி ஒரு சூழ்நிலையில் கதிர் பரிதவி போட ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து முகத்தில் தெளிக்க எதுக்குமே அசராமல் முத்துவேல் மயக்கத்திலேயே இருக்காரு. அதே சமயம் பின்னாடியே வந்த சக்திவேல் கை தட்டிட்டு சிரிக்கிறாரு. என்ன சபாஷ் சபாஷ், என்ன எங்கள் அண்ணனை ஒரே அடியாக போட்டு தள்ளிட்டியா சொத்துக்கு வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, உடனே வாங்க இந்த நேரம் பார்த்து விளையாடாதீங்க, என்ன சீரியஸ்னஸ்னு புரியாமல் இவரை தூக்குங்க, இமீடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்ல, உடனே குமாரும் ஓடி போய் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை எழுப்ப, உடனே சக்திவேல் சொல்கிறாரு எங்கள் அண்ணனை கொலை பண்ணிட்டான் இவன், யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடித்து கதிர் மேலே பழிய போட்டு பேச, உடனே அங்கே கதிரோ என்ன சொல்கிறீங்க, நான் எதுக்கு இவரை கொலை பண்ணணும், தேவையில்லாமல் பேசாதீங்க, இப்போ இவரோட சூழ்நிலை தெரியாமல் நீங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்ல, உடனே குமரவேலோ அப்பா இல்லைப்பா பெரியப்பாவுக்கு மூச்சு இருக்குப்பா, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேலோ அதுதான் இவன் முகத்தில் எதையோ அடிச்சோ இல்லை முகத்தில் ஏதாவது வச்சு அமுக்கியோ கொலை பண்ண பார்த்துருக்கான், நம்ம வர்றதை பார்த்துட்டு நல்லவனை போல அப்படியே நடிக்கிறான், யாராவது வாங்க ஹெல்ப் பண்ணுங்க காப்பாத்துங்கன்னு. டே குமார் சீக்கிரண்டா தூக்குடா, அண்ணனை எப்படியாவது காப்பாத்திடணும், நீ தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு கதிரை தட்டி விட, உடனே கதிரோ இதை பாருங்க, அவரை எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் எந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும்னு எனக்கு தான் தெரியும், தயவு செஞ்சு என்ன அலோவ் பண்ணுங்க அதுக்கு அப்படின்னு அங்கே கதிரும் கேட்குறேனே. டேய் என்னடா என்ன இரு உன்னை போலீஸில் பிடிச்சு கொடுக்குற, எங்கள் அண்ணனை முகத்தில் தலையணையை வச்சு அமுக்கி கொலை பண்ண பார்த்துட்டு இப்போ கடைசியில் நாங்கள் வந்ததுக்கப்புறம் நாடகம் ஆடுறது இல்லாமல் நல்லவனை போல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், எங்கே கூட்டிகிட்டு போகணும்னு நீ தான் முடிவு பண்ணுவியா
அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் அப்படி கதிரோட நெஞ்சில் காலால் எட்டி உதைக்க, உடனே நீங்கள் என்ன அடித்தாலும் சரி உதைச்சாலும் சரி நான் விடமாட்டேன். ஏன்னா இவருக்கான ஹாஸ்பிட்டல் திருச்சியில் இருக்குது. இவருக்கு இது வரைக்கும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறத ஃபுல்லாக இவரோட பாடியை எக்ஸாமினேஷன் பண்ணி ரிசல்ட் எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் உடனடியாக தாமதப்படுத்தாமல் வர சொல்லியிருக்காங்க. அது தெரியாமல் அப்படின்னு என்னடா என்னமோ ரிசல்ட்டுங்கிற எக்ஸாமினேஷனுங்கிற இதையெல்லாம் யாராவது காது குத்தாதவன் இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லு, எனக்கெல்லாம் ஏற்கனவே காது குத்தியாச்சு அப்படின்னு சொல்ல, டேய் குமார் என்னடா பார்த்துட்ருக்குற, அவன் முகத்தில் 2 ஓங்கி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் குமரவேலும் காரில் தூக்கி முத்துவேலை வைக்க, குமரவேல் கதிரோட முகத்தில் ஓங்கி குத்துறாரு. கதிர் சொல்கிறாரு, இதை பாரு, உங்கள் அப்பா தான் புரிஞ்சுக்காம பேசுகிறாருன்னா நீ கூடவா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நான் எதுக்காக சொல்கிறேன்னா அப்படின்னு. உடனே குமரவேலும், டேய் எதுக்குன்னு புரியுதுடா, எங்கள் பெரியப்பா பொண்ணை ராஜியை நீ இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணதே அவரோட சொத்துக்காகத்தான். இப்போ இன்னும் இவரோட உயிரோட இருக்காருன்னு சொல்லிட்டு இவரை கொலை பண்ணா தானே அடுத்தது அந்த வாரிசா நீ வந்து உட்கார முடியும், இந்த மில்லு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆள முடியும்னு சொல்லிட்டு தானே எங்கள் பெரியப்பாவை இப்படி பண்ணிட்டேன். போடா டேய், எங்கள் பெரியப்பாவை நாங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக டோரை சாத்திட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்து குமரவேலு வண்டியை எடுக்க, அதே சமயம் அங்கே பின்னாடியே கதிரும் போகிறாரு. அங்கே போயும் பிரச்சனை பண்ண அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, இதை பாருங்க, தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணுற அப்படி இருந்தால் நான் இந்த பேஷண்ட்டை எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு மிரட்ட, உடனே டாக்டர் இவருக்கு தேவையானது இப்போ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கிடையாது, இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், இவங்க முன்னாடி அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்ல, உடனே சக்திவேல், ஆமாம் ஆமாம் நீ எப்படி சொல்லுவ, நீ தானே எங்கள் அண்ணனை கொலை பண்ணுறதுக்கு பார்த்துருக்க, அதை எங்கள் முன்னாடி சொல்லுவியா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, உடனே டே இவனெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான், இவன் அப்போ பாண்டியனுக்கு ஃபோனை போடுறா அப்படின்னு சக்திவேலு சொல்ல, உடனே பாண்டியனோ ஹலோ அப்படின்னு பேசுகிறாரு, என்ன எங்கள் அண்ணனை உன் பையன் கொலை முயற்சி பண்ணதும் இல்லாமல் அவரை ஹாஸ்பிட்டலில் இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தக்கூடாது அது இதுன்னு சொல்லி இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன அப்பனும் மகனும் 2 பேரும் சேர்ந்து தான் எங்கள் சொத்துக்கு எப்படியாவது அடி போட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ண சொல்லியிருக்கியா நீதானா அப்படின்னு பாண்டியனை கண்டபடிக்கு பேசுகிறாரு. உடனே என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியலை, எந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேலோ இங்கே தான் இந்த ஹாஸ்பிட்டல் தான்னு சொல்ல, இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, கோமதி இந்த கதிர் பைத்தியகாரத்தனை பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணுறான்னே எனக்கே புரியலை, ஏற்கனவே உங்கள் அம்மா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேவலமாக திட்டி இப்படியெல்லாம் இவன் நடந்துக்குவானானே நம்மளே யோசிக்கிற அளவுக்கு நடந்து வெளியில் துரத்தி விட்டான், இப்போ உங்கள் அண்ணனை கொலை பண்ணுறதுக்காக மில்லுக்கு போய் அங்கே முயற்சி செஞ்சு இப்போ அவரை அவங்க தம்பி அதுதான் உன் சின்ன அண்ணன் சக்திவேல் காப்பாற்றி அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி இருக்கிறாங்க, அங்கே போய் இவருக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது நான் பார்த்துக்கிறேன், நான் தானே மருமகன்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானாமா, வா கோமதி போய் அதை என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வர, உடனே அங்கே சோர்ந்து போய் போராடி உட்காந்துருக்கிற கதிரை, என்னடா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கோமதியும் பேச, ஐயோ எல்லாரும் நிறுத்துங்க, இவருக்கு இப்போ இருக்கிறது கேன்சர், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்தே ஆகணும், அதை சொல்ல நீங்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, இங்கே இந்த ஹாஸ்பிட்டல் ஜென்ரலான ஒரு மெடிசன் இருக்கிற ஹாஸ்பிட்டல், இவருக்கான இமீடியட் மெடிசன்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறது எனக்கும் இவருக்கும் மட்டும்தான் தெரியும், தயவு செஞ்சு இதுக்கும் மேலே தாமதப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல் கோமதி பாண்டியன் குமரவேல்னு எல்லாருமே வாயை பழந்துட்டு நிற்க, உடனே என்ன சொல்கிறீங்க மிஸ்டர் அப்படின்னு டாக்டரும் கேட்குறாங்க, ஆமாங்க இவர் கேன்சர்னால தான் இப்படி மயங்கி விழுந்திருக்காரு, அது தெரியாமல் இவங்க தேவையில்லாமல் என்னை சந்தேகப்பட்டு அசிங்கமாக நடந்துக்கிட்டாங்க, இப்போ இமீடியட்டாக திருச்சியில் இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி சரி இமீடியட்டாக இவங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸில் முத்துவேலையும் ஏறி உட்கார வச்சு அனுப்புகிறாங்க. எல்லாருமே திருச்சிக்கு போக மறுநாள் காலையில் ராஜி கதிர் கூட கோபத்தில் பேசாமல் கோமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அத்தை என்ன உங்கள் புள்ள ஏதோ ஒரு பேசஞ்சர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டி வராமல் இருந்தாரே இப்போ இருக்காரா வீட்டில் அப்படின்னு சொல்ல, அந்த பேசஞ்சர் வேற யாரும் இல்லடி என் அண்ணன் முத்துவேல், உங்கள் அப்பா முத்துவேல், அவனோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம நீ தான் காயப்படுத்திட்ட, நானும் அவனை புரிஞ்சுக்காம தான் இப்படி நடந்துக்கிட்டேன், எங்கள் அம்மாவை துரத்துனது கூட எங்கள் அண்ணனோட ஆசைக்கு வேண்டிங்கிறது இப்போ தான் எங்கள் அம்மா வந்து சொல்லி புரிஞ்சுச்சுடி அப்படின்னு கோமதியும் கதறாங்க. உடனே ராஜியும் அப்பா அப்படின்னு அழுகிறாங்க.